வணக்க மக்களே, இங்கிலாந்து அணிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசியிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நடைபெற்று வரக்கூடிய ஆண்டர்சன் டெண்டுல்கர் தொடர் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. 3 போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில தற்போது இங்கிலாந்து அணி 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று வராங்க. இந்த சூழ்நிலையில இந்திய அணி இந்த தொடர்ல வெல்ல வேண்டும் அப்படின்னா கடைசி 2 போட்டிகள்லயும் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. லண்டன்ல நடைபெற்ற இந்த போட்டியில 193 ரன்கள் அப்படின்ற இலக்கை எட்ட முடியாம இந்திய அணி 170 ரன்கள்ல அனைத்து விக்கெட்ஸையும் இழந்து தோல்வியை தழுவிட்டாங்க. ஜடேஜா மட்டும் தனியாளா நின்னு கடுமையா போராடினாரு. அவருக்கு பும்ரா, சிராஜ் ஆகியோர் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்திய அணியால வெற்றி இலக்கை எட்ட முடியல. இது குறித்து பேசியிருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர், நாம் வெற்றியோட பக்கத்து வரைக்கும் போயிட்டோம், ஆனா வெற்றி நமக்கு தூரமா போயிருச்சு. ஜடேஜா, பும்ரா, சிராஜ் ஆகியோர் கடுமையா போராடி கடைசி வரைக்கும் வெற்றிக்காக போராடினாங்க. இந்திய அணி வெற்றிக்காக சிறப்பான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. இருந்தாலும் அந்த கடுமையான முயற்சி தோல்வி அடைஞ்சதுல நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் பேசின சச்சின் டெண்டுல்கர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இங்கிலாந்து வீரர்கள் நடந்துகிட்ட முறை சரியே கிடையாது. அதுவும் குறிப்பா ஒரு வீரரை மொத்த இங்கிலாந்து வீரர்களும் சேர்ந்து டார்கெட் பண்ணது ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. இங்கிலாந்து வீரர்கள் கிட்ட இருந்து இப்படி ஒரு செயலை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பேசியிருந்தாரு சச்சின் டெண்டுல்கர். தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர், நாங்க கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதை பொறுத்துக்க முடியாத இங்கிலாந்து வீரர்கள் அவரை டார்கெட் பண்ணி அவுட் ஆக்குனது மட்டும் இல்லாம அதை ஆக்ரோஷமா செலிப்ரேட்டும் பண்ணிருப்பாங்க. இந்த செயலை தான் சச்சின் டெண்டுல்கர் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி தோத்தாலும் சாதனை படைச்சிருக்காங்க இந்திய பவுலர்கள். இந்த டெஸ்ட்ல வீழ்ந்த 40 விக்கெட்கள்ல 15 விக்கெட்கள் போல்ட் அவுட் முறையில வீழ்த்தப்பட்டிருக்கு. இது 2000 ஆண்டுக்கு அப்புறமா ஒரு டெஸ்ட் போட்டியில வீழ்த்தப்பட்ட அதிகபட்ச போல்ட் அவுட் விக்கெட்ஸ். இந்த சாதனையில இந்திய பந்து வீச்சாளர்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம். இந்த போட்டியில வீழ்த்தப்பட்ட 15 போல்ட் அவுட் விக்கெட்கள்ல 12 விக்கெட்ஸை இந்திய பந்து வீச்சாளர்களை கைப்பற்றியிருக்காங்க. இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் இந்தியாவுடைய ஆகாஷ் தீப் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரை மட்டுமே போல்ட் அவுட் முறையில ஆட்டமிழக்க செஞ்சிருக்காங்க. லார்ட்ஸ் ஆடுகளத்துடைய சீரற்ற பவுன்ஸ் மற்றும் பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து ஸ்டெம்ஸ் குறி வச்சு பந்து வீசியதே இந்த சாதனைக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி 21ஆம் நூற்றாண்டுல ஒரு டெஸ்ட் போட்டியில அதிகபட்சமா 13 போல்ட் அவுட் விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டதே சாதனையா இருந்துச்சு. இந்த நிகழ்வு 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்திருக்கு. தற்போது லார்ட்ஸ் டெஸ்ட் அந்த சாதனையை முறியடிச்சு புதிய வரலாறு படைச்சிருக்கு. இந்த போட்டியில இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பா செயல்பட்ட போதும் 2வது இன்னிங்ஸ்ல இந்திய அணியுடைய பேட்டிங் சொதப்பியதே இந்தியா விழுந்ததுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.